மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே என்று. ஜோதி என்றால் அது நெருப்பின் வடிவம். அந்த நெருப்புக்கு ஒரு பண்பு, எந்த இடத்தில் நீங்கள் அதை ஏற்றினாலும் அது மேல் நோக்கி, வான் நோக்கி தான் நெருப்பு இருக்கும். இந்த ஜோதியே இவ்வளவு ஒரு தனித்துவமானது. அதிலும் இங்கே அவர் பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன என்றால் மாசற்ற சோதி என்று சொல்லுகிறார். ஏதாவது ஒரு பொருளை பற்றி கொண்டு அந்த நெருப்பு எரிவதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இறைவனுடைய அந்த ஜோதி எப்படி தெரியுமா? அதற்குள்ளே கற்பூரம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, திரி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, வேற ஏதாவது ஒரு பொருளிலே பற்றி எரிகிறதே நெருப்பு, அது போல ஒரு பொருள் உள்ளே இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பருப்பொருள்கள் எதையாவது பற்றி கொண்டு எரியக்கூடிய நெருப்பு, அதற்கு நெருப்புன்னு பேரு. ஆனால் இப்படி எது மீதும் பற்றாமல் இயற்கையிலேயே ஒரு பெரிய ஒளிமயமாக இருக்கக்கூடியதற்கு ஜோதி என்று பெயர். அந்த ஜோதி மாசு இல்லாமல் இருக்கிறது இறைவன். அதுதான் இறைவனுடைய அந்த வடிவம் என்பது மாணிக்கவாசகருடைய மிகச்சிறந்த கூற்றாக இருக்கிறது.